ராஜ் பிரதி உபகாரம் எதிர்பாராத கடமையை தொடர்ந்து ஊடகவியலாளர்களாக நாட்டு மக்களினுடைய தகவல் அறிந்து கொள்கிற உரிமையை உறுதிப்படுத்துகின்ற நோக்கிலே நாங்கள் நேற்றிலிருந்து முன்னெடுத்து வருகின்றோம். நாட்டில் பதிவாகிய கடும் மழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் 14 மாவட்டங்களில் உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை 100ஆக அதிகரித்துள்ளது. அனர்த்தம் காரணமாக இதுவரை 100 பேர் வரையில் காணாமல் போயுள்ளதாகவும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. வெள்ளத்தினால் நீரில் மூழ்கியுள்ள பகுதிகளை விமானத்தின் மூலமாக இன்றைய தினமும் நாம் பார்வையிட்டு செய்தி அறிக்கையிடலில் ஈடுபட்டோம். ஆகாய மார்க்கமாக எங்களால் அவதானிக்கப்பட்ட காட்சிகளே இவை. நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களும் கடந்த சில நாட்களாக நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தன. களுத்துறை, ரத்தினபுரி, கேகாலை, கொழும்பு மாவட்டங்கள் இந்த அனர்த்தத்தின் காரணமாக அதிக அளவிலான பாதிப்புகளை எதிர்நோக்கியிருந்தன. நில்வலா கங்கை, கிங்கங்கை, கலனி கங்கை உள்ளிட்ட பல ஆறுகளும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட மழை வெள்ளப்பெருக்கினால் பெருக்கெடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற காட்சி ஆகாய மார்க்கமாக சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்ட பல பிரதேசங்களுக்கு நாங்கள் சஞ்சாரம் செய்து எங்களுடைய கேமராக்களில் பதிவான காட்சிகள். வெள்ளத்தினால் அதிகளவில் பாதிக்கப்பட்ட ரத்தினபுரி மாவட்டத்திலும் பதிவான காட்சிகளே இவை. ශ්‍රීලංකා ගුවන් හමුදාවේ එම හෙලිකොප්ටර් M17 වර්ග හෙලිකොප්ටර් යානාවක් අවශ්‍ය සේවාවන් සහ අවශ්‍ය සහන ද්‍රව්‍යයන් රැගෙන නෙළුව නගරයට ළඟ වන ආකාරය අපිට උඩුගින්ද නිරීක්ෂණය කරන්නට පුළුවන්. விமானப்படையினர் ஹெலிகாப்டர் மூலமாக நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்ற காட்சிகளே இவை.